அதாவது இந்த படத்தில் அந்த குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. கவிதாக்கா ரொம்ப அழகாக என்னை கூப்பிட்டீங்க. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஸ்டேஜில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். கவிதாக்கா சொன்ன மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் கூரன் ஒரு பெரிய ஸ்பெஷல். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் என்னோட படமாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு விக்கி நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் கூரன் மட்டும்தான். அண்டு முதல் நன்றி என்னோடய ஃபேமிலி தான். அம்மா, அப்பா, மாமா, அவங்க 3 பேருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக நீ போ நாங்கள் பின்னாடி இருக்கோம் சொல்லி என்னை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறது ஃபேமிலி தான். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபேமிலிக்கு. அண்டு க்ரூ அண்ட் டிரெக்டர் எஸ்ஐ சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஏன்னா எஸ்ஐ சார்கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். விக்கியை நான் சும்மா யதார்த்தமாக சொல்லிட்டாங்க சார் 80+ன்னு. அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்டில். நீங்கள் பார்க்கும்போது எங்களை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக அண்ட் எனர்ஜியாக இருக்க முதல் ஆள் எஸ்எஸ்சி சார் மட்டும்தான். அவர் சொன்ன இன்சிடெண்ட் எல்லாமே உண்மை. ஏன்னா அந்த ஃபீவர் டைமில் சார் கூட நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஃபீவர், எங்கள் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம். ஆனால் அவர் இல்லை பரவாயில்ல போகலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு போல்டாக ரொம்ப எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் எஸ்எஸ்சி சார் மட்டும்தான். அண்ட் என்ன சொல்கிறது, அவ்வளோ குளிர் கொடைக்கானலில் இருக்கும். பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னால் எங்கேருந்து அந்த ஒரு 16 வயசு ஒரு இளம் குட்டி பையன் சார்க்குள்ளே எப்படி வருவார் தெரியாது. அந்த ஆக்ஷன்ற ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் அவருடைய ஃபுல் மூவே பயங்கர எனர்ஜியாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சாரோட ஒர்க் பண்ண விஷயத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிக்கேஷன். இது ரெண்டுமே நான் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஏன் நான் சொல்கிறேன்னா டெடிக்கேஷன் எப்படி அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா, நாங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் அவர் நிற்பார். நான் ஒரு 2 நிமிஷம் தான் லேட்டாக போயிருப்பேன். அதுக்கே எனக்கு அவ்வளோ பயம் இருக்கும். ஐயோ சார் வந்துட்டாரா, நம்ம லேட்டாக வந்துட்டோமேன்ற அந்த பயம் இருக்கும். ஸோ இன்ன வரைக்கும் அந்த டெடிக்கேஷன் அவ்வளோ அழகாக அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயம் நான் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். பர்ஃபெக்ஷன் என்னென்னா, ஷூட் முடிஞ்சிருச்சு, சார் ஒரு ஆக்டர், ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேப்பா நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு இல்லாமல் அன்றைக்கி என்னோடய காஸ்டியூம் கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால நான் வேறு விஷயமா நானும் மாமாவும் பர்ச்சேஸ் பண்ண போய் கொடைக்கானல் சரி வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கலான்னு போனப்போ சார் ஆப்போசிட்ல நான் சொன்னேன், மாமா ஐயோ சார் வராரு என்னன்னு தெரியல அப்படின்னு. சார் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு. வா கரெக்டாக நீ வந்துட்டேன், உனக்கு தான் நான் காஸ்டியூம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன், உன்னோட கலரிங் சரியில்லை இன்னைக்கு கேமராவில் பார்க்கும் போது, ஸோ அதனால் உனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணணும் வான்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு கொடைக்கானல் எவ்வளோ குளிர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த 8:30 மணிக்கு எனக்காக அவர் காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே நாளைக்கு காலையில் எனக்கு காஸ்டியூம் போட்டு காமிக்கணும் கேமரா மாட்டேன்னு. நெக்ஸ்ட் டே காமிக்கும் போது இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அந்த பர்ஃபெக்ஷன் சார்ட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எஸ்எஸ் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியமாக இருக்குது. அதே மாதிரி நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன், அவங்க அப்பா எஸ்எஸ் சார் கூடயும் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன். எப்படி பிகிலில் பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ஆழமாக இன்றைக்கும் கவிதா பாரத் சார் நான் பாண்டியம்மா தான் கூப்பிட்றாரு. அது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக கூரனும் ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் எனக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் டு ஆர் டிரெக்டர் நிதின் ப்ரோ. நான் அவர் சார்லாம் கூப்பிட மாட்டேன், ப்ரோன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த பாண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்ன செட்ஸில் வச்சுருந்தாரு. அவர் ரொம்ப கூலஸ்டான டைரக்டர். அவருடைய வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப கூலாக இருக்கும். நிறைய டென்ஷன்ஸ் ஆஸ் அ டைரக்டராக நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய டென்ஷன் ஓடிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்லை மற்ற ஆர்டிஸ்ட்டோ இல்லை மற்ற ப்ரொடக்ஷன் டீம் யார்ட்ட பார்க்கும்போது ரொம்ப கூலாக ஓகே போகலான்னு ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய டைரக்டர் நிதின் ப்ரோ. அண்ட் அவருடைய தாட்ஸ் அண்ட் ப்ராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ டெபியூ மாதிரியே தெரியாது, ரொம்ப அழகாக கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ நிதின் ப்ரோ ஃபார் சூஸிங். தேங்க்யூ எஸ்எஸ் சார் என்னை செலக்ட் பண்ணதுக்கு. அண்ட் பெரிய பெரிய நன்றி விக்கி அண்ணா. விக்கி அண்ணா நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நோ சொல்லவே மாட்டார். எனக்கு என்ன தெரியல, நான் எந்த ஷூட் பண்ணாலுமே அவர் செல்ல பிள்ளையாயிடுறேன். அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் விக்கி அண்ணா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நோ, இல்லைம்மா பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம். 1000 டென்ஷன் இருக்கும். 1000 டென்ஷன் நடுவுலையும் என்ன ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டது விக்கி அண்ணா. தேங்க்யூ விக்கினா. இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரிங் கொடுத்தோன்னே என்னம்மா சொல்லுமான்னு கேட்குறீங்க, அந்த லவ்வுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் டிஓபி அண்ணா மார்ட்டின் அண்ணாவோட ஒர்க் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனையும் ரசித்து எடுத்திருந்தாரு. அண்ட் அதுக்கு ஆட் ஆன் ப்ளஸ்ஸாக எடிட்டிங்கும் அண்ட் மியூசிக் ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். நான் சாரோட படம் பார்த்துருந்தேன், நான் அப்போ சொன்னேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப பிளெண்டடாக இருந்துச்சு. ஸோ எங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி பெரிய பெரிய தேங்க்ஸ் டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ணா. நான் அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் கூட இருந்தது வரை அதிகமாக ஏடி அண்ணா கூட தான் நான் இருந்திருக்கேன். ஏன்னா என்ன ரொம்ப அதிகமாக பாசமாக பார்த்துக்கிட்டது அங்கே ஒரு 5-6 பேர் அப்படியே எல்லாமே
ஸ்கேட்டர்டாகி உட்காந்துருக்காங்க அவங்க தான். ஸோ பெரிய பெரிய நன்றி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ணா, கோ டைரக்டர் அண்ணா, டெக்னீஷியன் அண்ணா, சந்து அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு பெரிய க்ரூ YG மகேந்திரன் சார், கவிதா பாரதி சார், பாலாசக்திவேல் சார் அண்ட் வந்து ஜார்ஜ் சார் எல்லாரோடையும் சேர்ந்து இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் அழகாக கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எவ்வளோ படம் எடுத்தாலும் அது உங்கள் கையில் மட்டும்தான் எப்படி போய் சேருதுன்ற விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பிழைகள் இருந்தாலும் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப அழகாக பேசுகிறாங்க என்னுடைய பாப்பா, பார்த்துருப்பீங்க. சே, சொன்ன உடனே அவர் கைதிட்டான், நீங்கள் கைதிட்டுவீங்கன்னு நினச்சேன். அவங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு அழகான ப்ரெஸ் மீட்டில் அழகான படத்தோட திரும்ப அவங்க லான்ச் பண்ணுறாங்க. எப்படி விஜய் சாருடைய படம் வந்து மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சோ அது மாதிரி இந்த திரைப்படத்துலேயும் செல்லமாக அவர் வந்து அந்த குண்டம்மான் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த படத்தில் வந்து திரும்பவும் அதை வந்து முத்தாய்ப்பாக அந்த பேரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். நான் செட்டுக்கெலாம் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய SCC சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன். மானாவாரியாக திட்டும் வாங்கியிருக்கேன். அதை நான் சொல்லலை. ஆனால் எவ்வளோ எனர்ஜெட்டிக்னு இவங்கெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி நான் அந்த படத்தில் பார்த்தா க்ரெயின் ஷாட்டு JCPலேருந்து கீழே குதிக்கணும். கீழே ஃபுல்லாக மணல், நல்ல மொட்டை வெயில். அவர் வாட்டு உருன்னு ஏறி போகிறாருங்க. JCPலேருந்து எப்போ குதிக்கணும்னு சொல்லுங்கள், குதிச்சுடுறேன், ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. நாங்கள்லாம் நெஞ்சில் அப்படி உசுர கையில் பிடிச்சிருக்கு. என்னப்பா அவர் வாட்டுக்கு மேலே ஏறி குதிக்கிறாங்க, ஷாட்டு சொல்லுங்க அப்படின்னு. அவ்வளவு தூரம் சின்னப்பா அந்த ஹில்ஸில் ஏறுறாரு, உருள்றாரு. இவர் உருள்றதை பார்த்து எனக்கு என்ன பயம்னா, நம்மளே இதே மாதிரி உருளை விடுவாரோ, நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இடையிலலாம் வந்து நான் கொடைக்கானல் போகும்போது சாரை பார்க்கணும், பாப்பா பார்க்கணும், ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்லாம் போகும்போது ஃபேமிலியோடு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவருடைய ரூமில் கதற சிரிக்க வச்சுட்டு வந்தேன். அது எனக்கு இன்னும் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க, சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவார் அப்படின்னோடனே, சரி பேசுங்க அப்படின்னாங்க. சார் பேசட்டுமா? என்ன ஆக போகுதோ தலைப்பு செய்தி அப்படின்ற மாதிரி. அப்பாவுடைய வாய்ஸ் எப்படின்னா, அதாவது இந்த படத்தில் வந்து அந்த குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இவங்களோடெல்லாம் ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். பொதுவாக மற்ற உயிரினங்களை திருப்பி போட்டால் அந்த கடவுள்ன்ற வார்த்தை வருமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் டாக்கை மட்டும் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அது காடுன்னு வரும். அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நீரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது என்பது மரியாதைக்குரிய MGR அவர்களுக்காக புலவர் புலவைப்பித்தன் அவர்கள் எழுதிய பாடல். அப்படி ஒரு அறத்தோடு கூடிய கதையைத்தான் இங்கே நிதின் சொல்லியிருக்கிறார். நிலம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமில்லை, அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. இயற்கையோடு மனிதன் இயந்து இருந்த காலத்தில் மலைகளும் காடுகளும் அங்குள்ள மனிதர்களோடு விலங்குகளும் சேர்ந்திருந்த காலத்தில், நண்பர்களே, இந்த விலங்குகளும் மிருகங்களும் எதுவுமே மனிதர்களை தாக்கியதில்லை, பூமிக்கு வந்ததில்லை. இப்போதுதான் யானைகள் அட்டகாசம், புலி ஊருக்குள் புகுந்தது, சிறுத்தையினுடைய அக்கிரமம் என்பது போன்ற கதைகள் எல்லாம் மனிதன் என்றைக்கு விலங்குகளின் வாழ்விடத்தை ஆக்கிரமித்தானோ அன்றிலிருந்துதான் தொடங்கியது. நீதி கேட்பதற்கு வழி இல்லாத மிருகங்கள் இன்றைக்கும்
மனிதனால் தூசிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஐரோப்பிய பழமொழி உண்டு, சிங்கமும் புலியும் அதனதன் கதையை எழுதுகிற வரைக்கும் வேட்டைக்காரன் எழுதுவதுதான் கதையாக இருக்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல ஒரு நாயினுடைய தாய்ப்பாசத்தை இங்கே கதையாக எடுத்திருப்பதற்காக இந்த படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் அனைத்து உலகின் அனைத்து உயிர்கள் சார்பாக நன்றி செலுத்துவது கடமையாகிறது. இந்த படத்தில் நடித்தது ஒரு உண்மையிலேயே அறம் மிகுந்த ஒரு அனுபவம். ஒரு நீதியின் பாற்பட்டு நிற்கிற ஒரு செயலில் நாம் ஒரு பங்களிப்பாக இருக்கிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது இந்த படத்தில் பணிபுரிந்த தருணம். இந்த படத்தில் 3 இளைஞர்களை பற்றி நான் இங்கே பாராட்டியாக வேண்டும். முதல் இளைஞன் நிதின். அவர் ஓரளவுக்கு தமிழ் தெரிந்திருந்தாலும் கூட ஒரு நல்ல கதையை எடுத்துக்கொண்டு அவர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் என்பது நம் மீதும் நம் ரசனையின் மீதும், ஏற்கனவே சொன்னது போல நீதியின் இயற்கையின் மீது நமக்குள்ள அறத்தின் மீதும் அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கையை காட்டுகிறது. இந்த தமிழ் திரையுலகம் அவரை நன்றி கூறி அரவணைத்து வாழ்த்தி வளர்த்து விட வேண்டும் என்பது இந்த அவையின் சார்பாக நான் முன்மொழிகிற கோரிக்கை. அடுத்தது தம்பி விக்கி. விக்கி பல படங்களில் இணை தயாரிப்பாளராக பணிபுரிந்திருக்கிறார். இலங்கையிலே ஈழத்தமிழ் திரையுலகின் ஒரு வரலாற்றிலே விக்கிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இடம் உண்டு. ஏறத்தாழ 8 படங்களை அவர் ஈழத்தமிழர்களுக்காக அந்த பிரதேசத்தில் செய்திருக்கிறார். பாரடைஸ், அந்த பிரசன்ன விதாக படம் பார்த்திருப்பீர்கள். அதில் அவர் இணை தயாரிப்பாளராகவும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் பணிபுரிந்திருக்கிறார். திரு SAC அவர்களிடம் உதவி இயக்குநராக சேர்ந்து இன்றைக்கு தயாரிப்பாளராக வளர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய வளர்ச்சி மிகவும் போற்றத்தக்கது. அந்த இளைஞரை நான் வாழ்த்துகிறேன். இந்த வரிசையில் 3வது இளைஞர் உங்களுக்கு புரிந்திருக்கும், நம் அன்பிற்குரிய SAC அவர்கள். இந்த மேடையில் எப்பவுமே ஒரு புகழ்ந்து கொஞ்சம் கூடுதல் வார்த்தைகளாக சொல்வது மேடையினுடைய இயல்பு. ஆனால் விக்கி SAC சாரை பற்றி சொல்லியதில் எந்த வார்த்தையும் கூட, ஒரு வார்த்தை கூட மிகையில்லை. படப்பிடிப்பில் உண்மையிலேயே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி அவர் நிற்பாங்க. அவர் அவருடைய பாத்திரத்தை நடிப்பது மட்டுமல்லாமல் இந்த கதை எப்படி போகுது, ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, அங்கேயே நின்றுட்டுருக்காங்க, அவங்களுக்கு சேர் போடு, இவங்களுக்கு முடிச்ச வண்டி அனுப்பலையான்னு அவருடைய பங்களிப்பையும் தாண்டி அந்த விக்கி மீது உள்ள ஒரு அவருக்கு இருக்கிற அக்கறையும், ஒரு புதிய இயக்குனரை வளர்த்து பார்க்க வேண்டும் என்கிற அன்பும், ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் படப்பிடிப்பில் அவரிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. இப்போ கூட வந்தீங்கன்னா 10 மணி ஆச்சு இன்னும் வரலையான்னு அவங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இங்கே கீழே உட்காந்தாலும் ஸ்டேஜில் அதை போடுங்க இதை போடுங்க. அவர் வேறு எதுலேயுமே அவருடைய கவனம் சிதற வாய்ப்பே இல்லாமல் அன்றைக்கு எடுக்க வேண்டிய காட்சிகள் மீதும், இந்த கதை சொல்கிற இந்த கதையினுடைய ஆத்மாவின் மீதும் அவருடைய கவனம் குவிந்திருந்தது. முதல் படத்தை எப்படி ஆரம்பித்தாரோ அதே அர்ப்பணிப்போடு இன்றைக்கும் பணிபுரிந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பிற்குரிய இளைஞர் SAC அவர்களை இந்த அவையில் நான் வணங்குகிறேன். மற்றும் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மார்ட்டின் அந்த கொடைக்கானலுடைய ஒரு அழகை பாலுமகேந்திராவின் கண்களில் பார்த்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சித்தார்த், அவர் நடிகரும் கூட. அவரும் நானும் தலைமைச் செயலகம் தொடரில் நடித்திருக்கிறோம். கலை இயக்குனர் வனராஜ், படத்தொகுப்பாளர் மாருதி மற்றும் சக நடிகர்கள் இந்திரஜா உள்ளிட்ட அன்பிற்குரிய சார்ஜ் மரியான் உள்ளிட்ட அனைத்து சக நடிகர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு உதவியையும் பேருதவியை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து, ஒரே ஒரு சின்ன கோரிக்கை, எங்களை மாதிரி வளரும் நடிகர்களை ட்ரெய்லரில் போடுங்க, வீட்டில் சோறு போட மாட்டாங்க. நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் SAC அவர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வணக்கங்கள்.
கூரன் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிறேன். எஸ்எஸ்ஆர் ஒரு சமூக சீர்திருத்த கதைகளை வந்து அவர் அதுதான் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த படமும் வந்து நல்ல அவருடைய மேற்பார்வையில் நிதின் வேம்பட்டி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஆமாம், பிப்ரவரி 28 வருது. எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். சந்தோஷம். வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் டு பி ஹியர் அண்ட் மேக் ஆர் event a very memorable event. இது எனக்கு சாரோட எஸ்ஐசி சாரோட 3வது படம். இது அவர் எவ்வளோ பண்ணாலும் தாங்குறாரு. அதான் 3வது படம் மட்டும் என்னை கொண்டு வந்துட்டாராட்டிருக்கு. அவர் சாரை கூப்பிட்டேன். அவர் ஜஸ்ட் சும்மா சாரை கூப்பிட்டேன். அவர் சொன்னார், எப்படி கரெக்டாக கூப்பிட்றேன், இப்போ தான் மியூசிக் டைரக்டர் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு தான் சார் நான் கூப்பிட்றேன்னு சொன்னேன். ஹீரோ படம் பண்ணுறேன், அடுத்த படம் பண்ணுறேன்னு சொன்னார். ஹீரோ யார் சார்னு கேட்டேன். நாயின்னு சொன்னார். ஸோ உங்களுக்கும் ஹீரோக்கும் நிறைய பிரச்சனை இருக்கலாம், நான் ஹீரோ நாயின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். பார்த்தீங்களா? ஸோ அப்படி இந்த படத்தில் நான் வந்தேன். ஸோ இந்த படம் இந்த டாக் ட்ரான்ஸ்லேஷன் கிளாஸில் நானும் டைரக்டரும் கிளாஸ்மேட்ஸாக இருந்தோம் ஆக்சுவலி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அது நிதின் சொன்ன மாதிரி இட் வாஸ் எமோஷன் பிட்வீன் மதர் அண்ட் அ சைல்டு ஒரு ஃபாதர் அண்ட் அ சைல்டு. அந்த எமோஷனில் ஃபஸ்ட் எமோஷன் படம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இட்ஸ் கம் அவுட். தேங்க்யூ முத்தமிழ், என் ரொம்ப ஓல்டு ஃப்ரெண்ட். அவர் பார்க்க யங்காக இருப்பார். ரொம்ப தான் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் அண்ட் மீனாட்சி இளையராஜா பாடியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு இந்த படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ எவ்ரி சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு ஆஸ்கர் கிராமி கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் கூரன் படம் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான். ஏன்னா நிறைய படம் பண்ணும்போது லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் விஷஸ் யூ வில் ஹேவ். அந்த இந்த படம் ஒரு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது இந்த படம் பண்ணும்போது. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஃபார் கிவிங் மீ திஸ் மூவி. எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் ரவிமேயம் சார் டு பாலாஜி சக்திவேல் சார், எல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. My very close friend's daughter is also acted in this. Thankfully நீங்கள் என்ன அங்கிள்னு கூப்பிடல. தேங்க்யூ ஃபார் தேட். ஸோ ரொம்ப க்ளோஸ் நெட் ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். சார் லாஸ்ட் பேமெண்ட் கொடுக்கும்போது என்கிட்ட சொன்னேன், சார் இது அடுத்த படம் அட்வான்ஸாக நான் எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட் ஆல்சோ. இப்போவே லாக் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஆல். ப்ளீஸ் இந்த படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம். என் ஒய்ஃப் இஸ் பிகம் அ பெட் லவர் ஆஃப்டர் திஸ் மூவி. ஷீ வாண்ட்ஸ் அ செகண்ட் பெட். ஃபஸ்ட் பெட் நான் தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ எல்லோரும் படம் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நியூ கான்செப்டாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட கிட்ஸோட பார்த்து ஒரு நியூ டைமென்ஷன் கிடைக்கும். அனிமல்ஸ்க்கு கூட இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கா, அதுக்கு சிக்கனுக்கு ஃபிஷ் இருக்கான்னு தெரியல, ஆனால் அதர் அனிமல்ஸ்க்கு இருக்க மாட்டிருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் மூவி. தேங்க்யூ வெரி மச். வெயிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. கூரன் படத்தின் விழாவிற்கு வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ.